ஹலோ தமிழ் ட்ரேடர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இப்போ கேபிட்டல் மார்க்கெட்டை பற்றி நம்ம இது பண்ண போகிறோம், தெரிஞ்சுக்க போகிறோம். ஏற்கனவே ஒரு 2 வீடியோ போட்டிருக்கேன். ஃபைனான்சியல் மார்க்கெட்டு, மணி மார்க்கெட் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன். ஃபைனான்சியல் மார்க்கெட் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு அரசோ ஒரு நிறுவனமோ தனியார்களோ தனக்கு தேவையான பணத்தை செக்யூரிட்டி அண்ட் பாண்டு மார்க்கெட் மூலமாக நமக்கு தேவையான பணத்தை திரட்டுவக்கூடிய இடம் தான் ஃபைனான்சியல் மார்க்கெட்டு. அந்த ஃபைனான்சியல் மார்க்கெட்டுக்குள்ள பல வகையான இன்ஸ்ட்ருமெண்ட்டுகள் இருக்கின்றன. செக்யூரிட்டி அண்ட் டெரிவேட்டிவ்ஸ் மூலமா நம்ம அந்த இன்ஸ்டியூஷன் அந்த மூலமா திரட்டக்கூடிய இடத்துக்கு தான் ஃபைனான்சியல் மார்க்கெட்னு சொல்லுவோம். அந்த ஃபைனான்சியல் மார்க்கெட்டு மணி மார்க்கெட், கேபிட்டல் மார்க்கெட் அப்படின்னு சொல்லி ரெண்டு வகையா பிரிச்சு வச்சிருக்காங்க. மணி மார்க்கெட் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஷார்ட் டேர்ம் 1 இயர்க்குள்ள நமக்கு தேவையான பணத்தை நம்ம திரட்டக்கூடிய இதுதான் மணி மார்க்கெட் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மணி மார்க்கெட்டை பல இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கு. அது ட்ரெஷரி பில்லு, கார்பரேட் பில்லு, அடுத்து டெப்ட் பண்டு, இந்த மாதிரி பல இது இருக்கு. இதெல்லாம் பார்த்துருப்போம். இப்போ கேபிட்டல் மார்க்கெட்னா என்ன அப்படின்னா, லாங் டேர்முக்கு நமக்கு 1 இயருக்கு மேல நமக்கு தேவையான பணத்தை திரட்டக்கூடிய இடத்துக்கு தான் கேபிட்டல் மார்க்கெட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த கேபிட்டல் மார்க்கெட் ஆனது பாண்டு மார்க்கெட், ஸ்டாக் மார்க்கெட், கமாடிட்டி மார்க்கெட் அப்படின்னு சொல்லி ஒரு 3 இது இருக்கு கேபிட்டல் மார்க்கெட்டுக்குள்ள. அதில் பாண்டு மார்க்கெட் அப்படின்னா நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். பாண்டு மார்க்கெட் அப்படின்னா ஒரு 2 நபர்களுக்குள்ள ஒரு அக்ரிமெண்ட் போட்டு, கான்ட்ராக்ட் போட்டு, ஒரு இந்த நாளுக்குள்ள எனக்கு இதை கொடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம இது பண்ணக்கூடியதான் பாண்டு மார்க்கெட். ஸ்டாக் மார்க்கெட் அப்படின்னா என்னன்னா, குரூப் ஆஃப் ஷேர்ஸ் தான் ஸ்டாக்ஸ் சொல்லுவோம். அதாவது பல பெரிய நிறுவனங்களின் ஷேர்ஸ் இருக்கு இல்லையா, அதையெல்லாம் சேர்ந்து இங்க ட்ரேட் பண்ணக்கூடிய இடம் தான் ஸ்டாக் மார்க்கெட் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ ஷேர்ஸ்னா என்ன அப்படின்னா, ஷேர்னா நான் ஒரு கம்பெனி ஆரம்பிக்க எனக்கு ஒரு 100 கோடி ரூபாய் தேவைப்படுது. என்கிட்ட ஒரு 50 கோடி தான் உள்ளது. மீதம் உள்ள 50 கோடியை நான் திரட்ட அந்த ஃபைனான்சியல் இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கு இல்லையா, ஃபைனான்சியல் இன்ஸ்ட்ருமெண்ட் மூலமா நான் மீதி உள்ள 50 கோடியை நான் திரட்டிக்குவேன். அது பாண்டா இருக்கலாம், ஷேர்ஸா இருக்கலாம், ட்ரெஷரி பில்லா இருக்கலாம், செக்யூரிட்டியா இருக்கலாம். இந்த மாதிரி எது மூலமாக கூட நான் திரட்டிக்குவேன். எனக்கு தேவையான 50 கோடியை நான் திரட்டிக்கிறேன். அதில் திரட்டிக்கொள்வது அதுக்குள்ள சேர்த்து பண்ணிக்கிறேன். இதுல எனக்கு ஒரு ஷேரினுடைய வேல்யூ நான் 1 கோடின்னு வச்சிருக்கேன். எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்றேன், 1 கோடின்னு வச்சிருக்கேன். அப்ப எனக்கு 50 கோடி வேணும் எனக்கு. அப்ப 50 ஷேர்ஸ் வந்துருது. ஏற்கனவே என்கிட்ட 50 கோடி இருக்கு. ஏற்கனவே என்கிட்ட நம்மளிடம் ஒரு 50 கோடி இருக்கு. மேற்கொண்டு ஒரு 50 கோடியை தான் நம்ம திரட்டுறோம். அதை ஒரு ஷேருடைய விலை 1 கோடின்னு சொல்லி நான் 50 ஷேரை நான் இது பண்ணுறேன். இப்போ எனக்கு லாபம் வந்துச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ப்ராஃபிட் வந்துச்சு அப்படின்னா, இப்போ ஒரு 100 கோடி ரூபாய் எனக்கு ப்ராஃபிட் வந்துச்சு அப்படின்னா, அந்த ப்ராஃபிட்டை நான் ஏற்கனவே 50 கோடி வச்சிருக்கிறதுனால நான் 50% நான் எடுத்துக்கிட்டு மீதி உள்ள 50 கோடியை நான் இந்த 50 ஷேர்ஸ்க்கு பிரித்து கொடுத்துருவேன். எக்ஸாம்பிளுக்கு தான் நான் 1 கோடி ஒரு ஷேர் 1 கோடின்னு சொன்னேன். ஆனால் நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டில் லிஸ்ட் ஆகும் போது நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா, 10 ரூபா முகமதிப்புல தான் இதாகும். ஒரு ஷேரினுடைய விலை 10 ரூபா முகமதிப்பு, 5 ரூபா முகமதிப்பு அப்படிங்கிறதுல தான் நமக்கு இங்கே லிஸ்ட் ஆகும் ஸ்டாக் மார்க்கெட்ல. அப்போ ஸ்டாக் மார்க்கெட்னா என்னன்னா, ஒரு நிறுவனம் நமக்கு தேவையான பணத்தை திரட்ட பயன்படுத்தக்கூடிய இடம் தான் ஸ்டாக் மார்க்கெட். கமாடிட்டி மார்க்கெட் அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே ஏற்கனவே ஃபைனான்சியல் மார்க்கெட்டை பற்றி சொல்லும் போது ஓவராலாக சொல்லும் போது சொல்லியிருக்கேன் ஒரு 100 வீடியோ தான். அந்த ஃபைனான்சியல் மார்க்கெட் கமாடிட்டி மார்க்கெட் அப்படின்னா மெட்டல், அக்கிரி பொருட்கள்,
அதையெல்லாம் வாங்கி விற்கக்கூடிய இடம் தான் கமாடிட்டி மார்க்கெட் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். இதுல அடுத்து ஈக்விட்டி மார்க்கெட் அப்படின்னு சொல்லி நம்மகிட்ட இருக்கு. ஈக்விட்டி மார்க்கெட் அப்படின்னா இங்க என்ன பண்றோம்னா ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ள இருக்கக்கூடிய ஈக்விட்டி மார்க்கெட்டுக்குள்ளதான் நம்ம ட்ரேடு பண்ண போறோம், இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறோம். இப்ப ஈக்விட்டி மார்க்கெட்னா கம்பெனியோடைய ஷேர்ஸை இங்க நம்ம வாங்கி ஈக்விட்டி மார்க்கெட்டுக்குள்ள வாங்கி ஓனர் ஆகிடும். ஓனர் ஆகி நமக்கு எப்போ லாபம் கிடைக்குதோ அந்த லாபம் கிடைக்கும் போது வித்து நம்ம லாபத்தை வெளியே எடுத்துக்கிறோம். இங்க ஈக்விட்டி மார்க்கெட்ல நம்ம ஓனராக ஆகிடுறோம். டெப்ட் மார்க்கெட்னா நிறுவனம் நடத்த தேவைப்படும் கடன்களை கொடுக்கக்கூடிய இடம் தான் டெப்ட் மார்க்கெட் அப்படின்னு சொல்லுவோம். இதுலயும் பல வகையான இன்ஸ்ட்ருமெண்ட்டுங்க உள்ளன, அதெல்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்புறம் டெபாசிட்டரி மார்க்கெட்டு அப்படின்னா என்னன்னா இந்த கடன் கொடுக்குது பார்த்தீங்களா, டெப்ட் மார்க்கெட்டு கடன் கொடுக்கக்கூடிய மார்க்கெட்டுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடியதான் டெபாசிட்டரி மார்க்கெட். அதாவது இந்த கடன் கொடுக்கக்கூடிய மார்க்கெட்டுக்கு மக்களிடம் இருந்து ஏதோ ஒரு வகையில ஏதோ இன்ஸ்ட்ருமெண்ட் மூலமா ஒரு டெப்ட் பண்றோ, ஏதோ ஒரு ஃபண்ட் மியூச்சுவல் பண்றோ, ஏதோ ஒரு இது மூலமாகவோ, ஒரு பாண்டு மூலமாகவோ, இல்லை ஷேர்ஸ் மூலமாகவோ பணத்தை திரட்டி இந்த டெப்ட் மார்க்கெட்டுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. அதான் டெபாசிட்டரி மார்க்கெட். நான் டெபாசிட்டரி மார்க்கெட் அப்படின்னு இருக்கு. நான் டெபாசிட்டரி மார்க்கெட் அப்படின்னா என்ன அப்படின்னா இதுதான் மியூச்சுவல் ஃபண்டு, இன்சூரன்ஸு, இது எல்லாம் சேர்ந்தது தான் நான் டெபாசிட்டரி மார்க்கெட். இப்ப கேபிட்டல் மார்க்கெட்ல நமக்கு என்னன்னு தெரிஞ்சுக்கிச்சு. கேபிட்டல் மார்க்கெட்ல பாண்டு மார்க்கெட், ஸ்டாக் மார்க்கெட், கமாடிட்டி மார்க்கெட் இருக்கு. பாண்டு மார்க்கெட்னா 2 நபர்கள் அக்ரிமெண்ட் போட்டுருக்காரு. ஸ்டாக் மார்க்கெட்னா பல நிறுவனங்களுடைய ஷேர்ஸை இங்க விற்பனை, அவங்களுக்கு தேவையான பணத்தை திரட்டக்கூடிய இடம் தான் ஸ்டாக் மார்க்கெட். கமாடிட்டி மார்க்கெட்னா மெட்டல், அக்கிரி பொருட்கள் இதெல்லாம் விற்பனை செய்யக்கூடிய இடம் கமாடிட்டி மார்க்கெட். அடுத்து ஈக்விட்டி மார்க்கெட். இந்த ஸ்டாக் மார்க்கெட்டில் இருந்து இதை அடுத்து சொல்லும்போது உங்களுக்கு புரியும். ஈக்விட்டி மார்க்கெட்டுக்குள்ள நம்ம ஈக்விட்டி மார்க்கெட்டுக்குள்ள நம்ம வாங்கும்போது நம்ம ஓனரா மாறிட்டு நமக்கு எப்ப பணம் தேவைப்படுதோ அப்ப விற்கிறோம். நமக்கு லாபம் வரும்போது நம்ம விற்கிறோம். அதான் ஈக்விட்டி மார்க்கெட். டெப்ட் மார்க்கெட் நம்ம நிதி நிறுவனமோ நம்மளோ தேவைப்படும் போது பணம் எப்ப கடனா தேவைப்படும்னா அதே டெப்ட் மார்க்கெட் மூலமா நம்ம வாங்கிக்கிறோம். டெபாசிட்டரி மார்க்கெட்னா இந்த டெப்ட் மார்க்கெட் சப்போர்ட் பண்ணக்கூடிய டெபாசிட்டரி மார்க்கெட். இதுக்கும் பல இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கு, அதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்குவோம். அடுத்து நான் டெபாசிட்டரி மார்க்கெட், மியூச்சுவல் ஃபண்டு, இன்சூரன்ஸு, இதெல்லாம் நான் டெபாசிட்டரி மார்க்கெட். இதுவும் ஒரு வழியில நம்ம கவர்மெண்ட் ஆனது தனிநபர்களோ கவர்மெண்டோ ஒரு நிறுவனமோ பணத்தை இது மூலமாகவோ திரட்டோம். கேபிட்டல் மார்க்கெட்ல இவ்வளவு இது இருக்கு, நமக்கு தெரிஞ்சுக்கோங்க. இது போக கேபிட்டல் மார்க்கெட்ல பிரைமரி மார்க்கெட், செகண்டரி மார்க்கெட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த பிரைமரி மார்க்கெட் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு புதுசா ஒரு நிறுவனம் முதல்ல ஒரு நிறுவனம் தனது பங்குகளை விற்பனை செய்து இதன் மூலமாக தனக்கு தேவையான நிதியை திரட்டுவாங்க. இங்க திரட்டுறதுக்கு இது என்னன்னா ஐபிஓ அப்படின்னு சொல்லுவாங்க. ஐபிஓ அதாவது இன்டர்னல் பப்ளிக் ஆஃபர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த பிரைமரி மார்க்கெட்ல நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணோம்னா நம்ம டைரக்டா நம்ம கம்பெனில இருந்து வாங்குற மாதிரி அர்த்தம், ஒரு பொருள், ஒரு சேரம். ஆனா அடுத்து செகண்டரி மார்க்கெட் அப்படின்னு சொல்லி இருக்கு. செகண்டரி மார்க்கெட்னா இது ஏற்கனவே பிரைமரி மார்க்கெட்ல லிஸ்ட் ஆன நிறுவனம் செகண்டரி மார்க்கெட் மூலமாக ஷேர்ஸ் மூலமாக இங்க தனது தொழிலை விரிவுபடுத்துவதற்கோ இல்ல நம்ம அவங்களுக்கு தேவையான இதை செய்யறதுக்கு அவங்க தொழிலோ கடனோ அதை கண்டியில் போய் இதை பிஸ்னஸ் பண்ணுறதுக்கோ செகண்டரி மார்க்கெட் மூலமாக அவர்கள் நிதியை திரட்டுவாங்க. இதுதான் செகண்டரி மார்க்கெட். இது நம்ம செகண்டரி மார்க்கெட்ல தான் நம்ம ஈக்விட்டியை பை பண்ணுறது, செல் பண்ணுறது, இதெல்லாம் நம்ம பண்ண போகிறோம். இதை பற்றி நம்ம எல்லாமே தெளிவாக நம்ம பார்ப்போம். ஏன்னா கேபிட்டல் மார்க்கெட்டு, பிரைமரி மார்க்கெட், செகண்டரி மார்க்கெட் சொல்லி ஈஸியாக சொல்லி முடிச்சுட்டு போயிடலாம். ஆனால் கேபிட்டல் மார்க்கெட்டுக்குள்ள என்னென்னலாம் இருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். கேபிட்டல் மார்க்கெட்ல பாண்டு மார்க்கெட்டும் இருக்கு, ஸ்டாக் மார்க்கெட் இருக்கு, கமாடிட்டி மார்க்கெட் இருக்கு. இந்த ஸ்டாக் மார்க்கெட்டுங்கிறது பல நிறுவனங்களுடைய ஷேர்ஸுடைய தொகுப்புகள் எல்லாம் இங்க வாங்க விற்க பண்ணக்கூடிய இடம் தான் ஸ்டாக் மார்க்கெட். இந்த ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ள ஈக்விட்டி மார்க்கெட் இருக்கு.
ஈக்விட்டி மார்க்கெட்டில் நம்ம ஓனராக டெப்ட் மார்க்கெட், டெபாசிட்டி மார்க்கெட், நான் டெபாசிட்டி மார்க்கெட், இதை எல்லாம் சேர்த்து செயல்படுத்தக்கூடியவங்க தான் இந்த ஃபைனான்சியல் சர்வீஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இந்த ஃபைனான்சியல் சர்வீஸ் அப்படின்னா யாரு அப்படின்னா புரோக்கர், பேங்கிங், பேங்கர், இவங்க எல்லாருமே ஃபைனான்சியல் சர்வீஸ் அப்படின்னு சொல்லி வருவாங்க. அடுத்து இதுல கிரெடிட் ரேட்டிங் கொடுப்பாங்க. கிறிஸ்டல் இந்த மாதிரி கம்பெனிலாம் இருக்கு. கிரெடிட் ரேட்டிங் கொடுப்பாங்க. கிரெடிட் ரேட்டிங் அவங்க யாரு அப்படின்னா இந்த நிறுவனத்துல ஸ்டாக் மார்க்கெட்ல லிஸ்ட் ஆகி பிரைமரி மார்க்கெட், செகண்டரி மார்க்கெட்லையும், பிரைமரி மார்க்கெட்ல இருந்து செகண்டரி மார்க்கெட் மூலமா லிஸ்ட் ஆகி ட்ரேட் ஆகக்கூடிய நிறுவனங்கள்லாம் எப்படி இருக்கு, அதோடைய வருங்கால வளர்ச்சி எப்படி இருக்கும் என்னன்னு பார்க்க ஒரு கணிச்சு கொடுக்கக்கூடிய இதுதான் கிரெடிட் ரேட்டிங் சொல்லி சொல்லுவாங்க. இவ்வளவுதான், இவ்வளவு வரைக்கும் இருக்கு. இனிமேல் நம்ம நேரடியா ஈக்விட்டி மார்க்கெட்டுக்குள்ள போயிடுவோம். ஈக்விட்டி மார்க்கெட்னா என்னன்னா நம்ம செகண்டரி மார்க்கெட், ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ள செயல்படக்கூடிய செகண்டரி மார்க்கெட். அவ்வளவுதான். சரி, இது உங்களுக்கு நான் இப்ப சொன்னது ஏதாவது புரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. நம்ம எதையும் பார்த்து சேல் பண்ணுங்க. கொஞ்சம் உங்க நண்பர்கள்ட்டையும் சொல்லுங்க. இது உங்களுக்கு போக போக ஆரம்பத்துல ஸ்டெப் பை ஸ்டெப்பா நான் போறேன். அதாவது ஃபைனான்சியல் மார்க்கெட்னா என்ன தெரிஞ்சுக்கணும், அதுல மணி மார்க்கெட்னா என்ன, அதுல என்னென்ன இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கு, கேபிட்டல் மார்க்கெட்னா என்ன, இது எல்லாம் கேபிட்டல் மார்க்கெட்டு, மணி மார்க்கெட்டு எல்லாம் சேர்ந்து எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டும் சேர்ந்து செயல்படக்கூடியதான் இடம் தான் ஃபைனான்சியல் மார்க்கெட் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டு நம்ம இது பண்ணிக்கணும். ஓகே, வாழ்க வளமுடன். நண்பர்களே, கொஞ்சம் என்னுடைய யூடியூப்பை பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்கள்ட்டையும் சொல்லுங்க. ஸ்டாக்ஸ் எல்லாம் அடுத்தடுத்து பார்ப்போம். பார்த்து நான் இது பண்ணிக்கிறேன். வாழ்க வளமுடன்.